குழந்தைகளா, நேத்திக்கு கபந்தன் என்ன சொல்லிட்டு போனால், நீங்கள் மேற்கு திசை பக்கம் பார்த்து போங்க. போகிற வழியில் பம்பை நதிக்கரையில் சபரின்னு ஒருத்தி ஆசிரமத்தில் இருப்பா, அவளை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு கபந்தன் மறைஞ்சு போயிடுறான்ல. அப்புறம் அடுத்த நாள் ராமரும் லக்ஷ்மணரும் பம்பை நதிக்கரையில் இருக்கிற சபரியோட ஆசிரமத்தை அடையிறாங்க. அந்த ஆசிரமத்தில் முன்னாடி மதங்க முனிவரும் அவரோட சீடர்களும் இருந்தாங்க. அப்போ சபரிங்கிறவ என்ன பண்ணா தெரியுமா, ரொம்ப பக்தியோட அவங்களுக்கு தொண்டு புரிஞ்சிட்டு இருந்தா. மதங்க முனிவர் மேலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சபரியை கூப்பிட்டு, சபரி நீ இங்கேயே இரு, ராமரும் லக்ஷ்மணரும் இந்த பக்கம் வருவாங்க, அவங்க வந்தால் அவங்கள உபசாரம் பண்ணிவிட்டு அப்புறம் நீ மேலோகத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்கெல்லாம். அதனால சபரி பாவம் அவ ராமருக்காகவும் லக்ஷ்மணருக்காகவும் 2 வருஷமாக அந்த இடத்துலையே காத்துட்டுருக்கா. இப்போ தான் ராமர் லக்ஷ்மணர் அந்த பக்கம் போகிறாங்க. போனதும் சபரிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அவங்கள பார்த்துட்டு இவங்க தான் கண்டிப்பாக ராமர் லக்ஷ்மணராக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு ஆசிரமத்துக்குள்ளே உட்கார வச்சு அவங்க காலில் விழுந்துட்டு அப்புறம் என்ன தெரியுமா பண்ணுறா, அவங்க காலெல்லாம் அலம்பி தான் சேகரித்து வச்ச பழம்லாம் ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் கொடுத்தா. அவங்க வர வரையும் 2 வருஷமாக சபரி என்ன தெரியுமா பண்ணா, அவங்கள உபசாரம் பண்ணணும்ல, அதுக்கெல்லாம் பழம்லாம் பொறுக்கிட்டு வந்து வைப்பா. பழம் தேனெல்லாம் எடுத்துன்னு வந்து வைப்பா, கொட்டைகள்லாம் எடுத்துன்னு வந்து வச்சா. பழத்தை எப்படி வைப்பா தெரியுமா சபரி, பழம் எடுத்துட்டு இந்த பழம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிச்சு பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் வைப்பா. நல்லா இல்லைன்னா அதை தூக்கி போட்டுருவா. இப்படியே எல்லா பழத்தையும் கடிச்சு தான் வச்சுருந்தா அவ. ராமரும் லக்ஷ்மணரும் அந்த பழத்தை கொடுத்தா. அந்த பழம்லாம் பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப நல்ல பழம், நான் உங்களுக்காக சேமித்து வச்சுருந்தேன், இந்த பழம்லாம் நீங்கள் வரும்போது கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுருந்தேன், இந்தாங்க சாப்பிடுங்க, இந்தாங்க தேன் விட்டு இதை சாப்பிடுங்கன்னு சொல்லி அந்த பழத்தெல்லாம் கொடுத்தா. அந்த பழத்தெல்லாம் எல்லா பழமும் ஒரு பக்கம் கடிச்சு இருந்தது. ஆனால் ராமருக்கு எல்லாம் புரிஞ்சுது, இவ இதுக்காக தான் கடிச்சிருக்கான்னு புரிஞ்சுது. அப்புறம் எல்லாரும் அந்த பழத்தை சாப்பிட்டு ராமரும் லக்ஷ்மணரும் ஆனந்த கண்ணீர் விடுறாங்க. அவளை பார்த்துட்டு, அம்மா சபரி புனிதமானவளே, நீ முனிவர்களுக்கெல்லாம் ஆற்றிய தொண்டு, உன் தவம் சொர்க்கத்தில் இடம் கிடைச்சிருக்கு, நீ சொர்க்கத்தை தேடிப்போ அப்படின்னு ராமர் சொல்கிறாரு. சபரி உடனே அவங்க 2 பேரையும் வணங்கி, என் தொண்டு தவத்தால் எனக்கு உங்களை பார்க்குற பாக்கியமும் எனக்கு கிடைச்சது, உங்களையும் நான் உபசாரம் பண்ணிட்டேன், நான் இத்தனை நாள் உங்களுக்காக தான் இந்த உயிரை கையில் பிடிச்சிட்டு இருந்தேன், ஆனால் அதனால் எனக்கு விட கொடுங்க, நான் போகிறேன் அப்படின்னு சபரி சொல்கிறா. அவள் சொல்லிட்டு அங்கிருந்த ஏரி ஆசிரமம் எல்லாத்தையும் அவள் ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் சுற்றி காட்டிட்டு தன்னோட உயிரை விட்டுறா. பறிக்கிற ஒரு ஜோதி மாதிரி கிளம்பி அப்படியே மேலே போயிட்டா அவ. அந்த ஜோதியை பார்த்து ராமரும் லக்ஷ்மணரும் தலை வணங்கிட்டு அந்த ஆசிரமத்தை விட்டு கிளம்பி போகிறாங்க. எங்கே போகிறாங்க, கபந்தன் என்ன சொன்னா, நீ சபரியை பார்த்துட்டு சுக்ரீவனோட போய் நட்பாய்க்கோன்னு சொன்னால, அதனால சுக்ரீவனை பார்க்கறதுக்காக 2 பேரும் கிளம்பி போகிறாங்க. நாளைக்கு அவங்க சுக்ரீவனை பார்த்தாங்களா, சுக்ரீவனோட நல்ல நட்பை ஆக்கிக்கிட்டாங்களா அப்படின்னு நாளைக்கு பார்க்கலாம்.